Hello students, இன்னைக்கு நம்ம 10th ஸ்டாண்டர்டில் எக்ஸைஸ் 2.5ல இருக்கிற எக்ஸைஸை பார்க்க போகிறோம். அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருந்தோம். சீக்வென்ஸ் அப்படின்றது பார்த்துருந்தோம். சீக்வென்ஸ் அப்படின்னா நத்திங் பட் பேட்டர்ன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த பேட்டர்னில் 2 டைப் இருக்குது. ஒன்று அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், இன்னொன்று வந்து ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன். இந்த அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் எப்படின்றத பார்ப்போம். ஸோ அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னா ஒரு வேல்யூ, அந்த வேல்யூ கூட இன்னும் ஒரு சேம் வேல்யூ ஆட் ஆகிட்டே போச்சு அப்படின்னா அது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ 2 கூட எது ஆட் ஆகுது? 2 ஆட் ஆகுது 4. அந்த 4 கூட எகெயின் 2 ஆட் ஆச்சுன்னா 6 கூட எகெயின் 2 ஆட் ஆச்சுன்னா 8 கூட எகெயின் 2 ஆட் ஆச்சுன்னா 10. இந்த மாதிரி சேம் அமௌண்ட் ஆஃப் வேல்யூ ஆட் ஆகிட்டே போச்சு அப்படின்னா அது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். ஸோ இதோட ஜென்ரல் டேர்ம் பார்த்திங்கன்னா a plus d, a plus 2d, a plus 3d, etc. ஓகேங்களா? ஸோ ஜென்ரல் டேர்முக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஜென்ரல் டேர்முக்கான ஃபார்முலா Tn is equal to a plus n minus 1 into d. இது ஜென்ரல் டேர்முக்கான ஃபார்முலா. ஓகே, Tn is equal to a plus n minus 1 into d. இதில் d ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா dக்கான ஃபார்முலா T2 minus T1. dக்கான ஃபார்முலா T2 minus T1. T2 அப்படின்னா செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம். இந்த சீக்வென்ஸ் பாருங்கள். இதில் இது T1, இது T2, இது T3, இது T4, T5 எக்ஸெட்ரா படிக்கணுமா? ஃபஸ்ட்டு டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த்து டேர்ம், ஃபிஃப்த்து டேர்ம். ஸோ T2 minus T1 அப்படின்னா d is equal to இதில் செகண்ட் டேர்ம் 4 மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் 2. ஸோ d is equal to 2. சரிங்களா? காமன் dன்றது காமன் டிஃப்ரென்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணுறோன்னா செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபஸ்ட்டு டேர்மை சப்ராக்ட் பண்ணோம்னா கிடச்சிரும். அதே போல் தேர்ட் டேர்ம்லேருந்து செகண்ட் டேர்மை சப்ராக்ட் பண்ணோம்னாலும் இதே ஆன்சர் கிடச்சிது அப்படின்னா அது காமன் டிஃப்ரென்ஸ் ஏபியில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன், சப்போஸ் இங்கே வந்து நம்ம எக்ஸெட்ரா கொடுத்துருக்கோம். இதில் லாஸ்ட் டேர்ம் ஒன்று கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். 2, 4, 6, 8, 10, 12 எக்ஸெட்ரா 96 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் லாஸ்ட் நம்பர் ஆஃப் வேல்யூ வந்து 96, லாஸ்ட் டேர்ம் வந்து 96. இப்போ இதுக்குள்ளே எத்தனை டேர்ம்ஸ் இருக்குதுன்னு ஃபைண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. n is equal L minus a by d plus 1. n is equal to L minus a by d plus 1. ஸோ L அப்படின்றது லாஸ்ட் டேர்ம், a அப்படின்றது ஃபஸ்ட்டு டேர்ம், d அப்படின்றது காமன் டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபார்முலாவில் பார்த்திங்கன்னா L வந்து 96 மைனஸ் a வந்து 2, d வந்து காமன் டிஃப்ரென்ஸ் நம்ம 2ன்னு ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம், ப்ளஸ் 1. ஸோ n is equal to 94 by 2 plus 1. இது 1 டைம். n is equal to 47 plus 1. n is equal to 48. ஸோ இப்படி தான் ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த எக்ஸைஸில் ஜென்ரல் டேர்ம் Tnக்கான ஃபார்முலா Tn is equal to a plus n minus 1 into d, and common difference d is equal to T2 minus T1, and n is equal to L minus a by d plus 1. இந்த 3 ஃபார்முலா வச்சு தான் இந்த எக்ஸைஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ரோமன் செக் whether the following sequences are in AP அப்படின்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதில் ஃபஸ்ட்டு சம் 1/2, 1/3, 1/4, 1/5, எக்ஸெட்ரா. இதில் ஃபஸ்ட்டு வேல்யூ பாருங்கள் 1/2. அப்போ a is equal to 1/2ன்னு எடுத்துக்கலாமா? and dக்கான ஃபார்முலா நமக்கு தெரியுமா? d is equal to T2 minus T1. ஸோ இது வந்து ஏபியில் இருக்கா அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம அடிஷ்னலாக இன்னொரு டேர்ம் எடுத்துக்கிறோம். இஸ் ஈக்குவல் டு T3 minus T2 அப்படின்ற டேர்மையும் எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போது d is equal to T2 minus T1. T2ஓட வேல்யூ 1/3 minus T1ஓட வேல்யூ 1/2 which is equal to T3ஓட வேல்யூ T1, T2, T3ஓட வேல்யூ 1/4 minus T2ஓட வேல்யூ 1/3. ஓகே, இப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக பாருங்கள். டினாமினேட்டரை சேம் பண்ணணும்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணணுமா? 2 minus 3/6 which is equal to
3 minus 4 by 12. So minus 1 by 6 which is equal to minus 1 by 12. இது ரெண்டும் ஈக்குவலாக நாட் ஈக்குவல். ஸோ இந்த ரெண்டு வேல்யூவும் ஈக்குவலாக இருந்ததுனா தான் given sequence or not in AP. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக இருந்ததுன்னா given sequence or in APன்னு எழுதணும். ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக இல்லை அப்படின்னா அது not in APன்னு எழுதணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ஃபோர்த்து சம் minus 1 by 3 0 1 by 3 2 by 3 கம்மா எக்ஸெட்ரா. இதில் அதே போல் தான் ஃபஸ்ட்டு வேல்யூ ஏவா மைனஸ் 1 by 3. அடுத்து நம்ம டி கண்டுபிடிக்கணும். டிக்கான ஃபார்முலா T2 minus T1 which is equal to T3 minus T2 அப்படின்ற டேர்மை எடுத்துக்கிறோம். இப்போ டி கண்டுபிடிக்கணும். T2ஓட வேல்யூ 0 மைனஸ் T1ஓட வேல்யூ ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், T1ஓட வேல்யூ ஒரு மைனஸ் 1 by 3 is equal to T3ஓட வேல்யூ 1 by 3 மைனஸ் T2ஓட வேல்யூ 0. அப்போது 0 minus into minus plus 1 by 3 which is equal to 1 by 3. So 1 by 3 which is equal to 1 by 3. So T2 minus T1 T3 minus T2 ஈக்குவலாக இருக்கிறதுனால the given sequence are in AP. Okay. Okay. Second Romanல find the AP. So first term Aவும் common difference Dயும் கொடுத்துட்டு sequence கேட்குறாங்க. find AP. செகண்ட் ரோமில் நான் செகண்ட் சம் போடுறேன். A is equal to 7 D is equal to minus 5 அப்படின்றது கொஷின். ஸோ நமக்கு A plus D A plus 2D கமா எக்ஸெட்ரா இது ஜென்ரல் சீக்வென்ஸ் காணட்டாமா. ஸோ ஏவோட வேல்யூ 7 அண்ட் ஏவோட வேல்யூ 7 ப்ளஸ் டியோட வேல்யூ minus 5. அதே போல் ஏவோட வேல்யூ 7 ப்ளஸ் டேர்மில் இருக்கிற 2 இன்ட்டு டியோட வேல்யூ minus 5 கம்மா எக்ஸெட்ரா. ஸோ சிம்பிளிஃபை பண்ணலாம். 7 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 7 minus 5 2. அடுத்து பாருங்கள், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு வர்ற ஆன்சர் கூட 7 ஆட் பண்ணோம். அப்போ 2 5s are 10 மைனஸ் இருக்கிறதுனால minus 10 ப்ளஸ் 7 minus 3 கம்மா எக்ஸெட்ரா. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இதில் நம்ம வந்து A is equal to 7 D is equal to கொடுத்துருக்க வேல்யூ minus 5 வருதான்னு செக் பண்ணிக்கலாமா? இப்போ T2 minus T1 அப்போது T2ஓட வேல்யூ 2 மைனஸ் T1ஓட வேல்யூ 7 is equal to minus 5 வந்துருச்சா? இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணது கரெக்ட். ஓகே, தேர்ட் ரோமனில் find the common difference and the first term of the arithmetic progression whose nth terms are given below. ஸோ nth டேர்ம் கொடுத்துட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு டேர்மும் காமன் டிஃப்ரென்ஸும் ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நமக்கு கொடுத்துருக்க இந்த டிஎனில் எண்ணுக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1 2 3 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு டேர்ம் கிடச்சிரும். டி எண்ணுக்கு பதிலாக 1 என் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 4 minus 7 into 1 which is equal to 4 minus 7 minus 3. அடுத்து எண்ணுக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். T2 is equal to 4 minus 7 into 2 is equal to 7 2s are 14 minus 14 plus 4 minus 10. அடுத்து T3 is equal to 4 minus 7 into 3. So 7 3s are 21. 21ல 4 subtract ஆச்சுன்னா 17 minus 17. ஸோ நமக்கு காமன் டிஃப்ரென்ஸ் ஏ ஃபைண்ட் பண்ணிடலாமா? A is equal to minus 3. சரி, இதுக்கு முன்னாடி நம்ம டேர்ம்ஸ் எழுதிக்கலாம். minus 3 கம்மா minus 10 கம்மா minus 17 கம்மா எக்ஸெட்ரா போய்கிட்டே இருக்குமா? ஸோ இதில் ஏவோட வேல்யூ minus 3 and D is equal to T2 minus T1 is equal to T3 minus T2. T2 minus T1 ஓட வேல்யூ minus 10 ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் and T1 ஓட வேல்யூ minus 3 is equal to minus 17 minus of minus 10. Minus 10 plus 3 which is equal to minus 17 plus 10 is equal to minus 7 is equal to minus 7. So ரெண்டு ஈக்குவலாக வந்துருச்சா? அப்போ D is equal to minus 7. So first term A and common difference find பண்ணிட்டோமா? So next question, find the 19th term of AP
whose general term is minus 11, minus 15, minus 19, comma, etc. So, general term na Tn find பண்ணணும். Tn is equal to நம்ம ஒரு ஃபார்முலா படித்தோம் இல்லையா, a plus n minus 1 into d ஃபார்முலா படித்தோம் இல்லையா, அந்த ஃபார்முலாவில் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம். அதுக்கு நமக்கு என்னெல்லாம் வேணும், a வேணும், d வேணும், சரிங்களா. n வந்து நமக்கு தெரியாது, சாரி n வந்து 19 கொடுத்துட்டாங்க, அப்போ என்னோட வேல்யூ 19. ஓகே, ஸோ ஃபஸ்ட் இதுலேருந்து a ஃபைண்ட் பண்ணிப்போம். a is equal to minus 11, d is equal to t2 minus t1 is equal to t3 minus t2. ஓகேவா, ஸோ t2 ஓட வேல்யூ minus 15, ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், அண்ட் t1 ஓட வேல்யூ minus 11 is equal to minus 19 minus of minus 15. Minus 15 plus 11 which is equal to minus 19 plus 15. Minus 4 is equal to minus 4. இப்போ d ஓட வேல்யூ minus 4. So a ஓட வேல்யூ minus 11, d ஓட வேல்யூ minus 4, n is equal to 19 கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா. tn is equal to tnக்கு பதிலாக 19, a ஓட வேல்யூ minus 11 plus ஃபார்முலாவில் n ஓட வேல்யூ 19 minus 1 into d ஓட வேல்யூ minus 4. ஸோ minus 11 plus 18 into minus 4. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா minus 11 plus into minus minus 8 4s are 32 carrying 3 4 7 72. So answer minus 83. So T19 ஓட வேல்யூ minus 83. So next question, which term of AP is 16, 11, 6, 1, etc. is minus 54. இது கொஷின் நல்லா பாருங்கள், எந்த டேர்மோட ஆன்சர் minus 54 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன எழுதிக்கணும், 16, 11, 6, 1, etc. ஈஸுக்கு பதிலாக ஈக்குவல் டு minus 54 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஸோ இதில் 16, 11, 6, 1, etc. is minus 54 அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. இப்போ நமக்கு tn is equal to a plus n minus 1 into d ஓட ஆன்சர் minus 54. ஓகேங்களா, இதில் a ஓட வேல்யூ நமக்கு தெரியும், d ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். a is equal to 16 and d is equal to t2 minus t1 which is equal to t3 minus t2. So d is equal to t2 minus t1, 11 minus 16 which is equal to 6 minus 11. d ஓட வேல்யூ என்ன, minus 5. a ஓட வேல்யூ 16, d ஓட வேல்யூ minus 5. ஸோ இது ரெண்டும் தெரிஞ்சக்கப்புறம் இந்த tn ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா. a plus n minus 1 into d ஓட ஆன்சர் minus 54னு கொடுத்துட்டாங்க. ஸோ a ஓட வேல்யூ 16 ப்ளஸ் n தான் ஃபைண்ட் பண்ணணும், விச் டேர்ம்னு கேட்குறதுனால n ஃபைண்ட் பண்ணணும். n minus 1 into d ஓட வேல்யூ minus 5 which is equal to minus 54. 16 இந்த minus 5 உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம், minus 5n plus 5 is equal to minus 54. இதை சிம்பிளிஃபை பண்ணோமா, 21 minus 5n is equal to minus 54. 21 minus 54 இந்த பக்கம் வந்ததுன்னா plus 54 is equal to minus 5n அந்த பக்கம் போச்சுன்னா plus 5n. 5 75 is equal to 5n. இப்போ n is equal to 75 divided by 5 n is equal to 15. So which term of the AP, nக்கு பதிலாக இந்த ஃபார்முலாவில் நம்ம 15 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன்சர் நமக்கு minus 54 வரும். ஓகே, next question பாருங்க, if 9 times the 9th term is equal to 15 times the 15th term, then show that 6 times the 24th term is 0 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கொஷனில் இருந்து தான் நம்ம டீட்டெயில் எடுக்க போகிறோம். இஃப் 9 times the 9th term அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ 9 டைம்ஸ்னால் 9ஆல் மல்டிப்ளை ஆகுமா, 9 into 9th termனா t9 அப்படின்னு எடுத்துப்போமா. 9 times the 9th term is equal to 15 times the 15th term.
15 டைம்ஸ்ன்றதுனால 15 இன்ட்டு 15th டேர்ம்னா T15 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது கிவன் வேல்யூ. ஓகேவா? நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்? we have to prove 6 times the 24th term is 0. 6 times the 24th term is equal to 0 அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? சரி, நமக்கு இங்கே டேர்ம் அப்படின்னு கொடுத்துட்டதுனால டேர்ம் ஃபார்முலா எடுத்துக்கலாமா? Tn is equal to a plus n minus 1 into d. சரியா? இப்போது நமக்கு கொடுத்துருக்க இந்த கிவனில் 9th டேர்ம் கொடுத்துருக்காங்களா? T9 is equal to a plus 9 minus 1 8dன்னு எடுத்துக்கலாமா? அதே போல் T15 is equal to a plus 15 minus 1 14dன்னு எடுத்துப்போமா? அடுத்து T24 is equal to a plus 23dன்னு எடுத்துக்கலாமா? சரி, நமக்கு இந்த கண்டிஷன் எடுத்துப்போம். இப்போ 9 இன்ட்டு T9க்கு பதிலாக நம்ம என்ன எடுத்திருக்கோம்? a plus 8d அப்படின்னு எடுத்திருக்கோம், which is equal to 15 into a plus 14d. ஓகேவா? சரி, இப்போ இதில் 9 உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா? 9a plus 9 8 are 72d, which is equal to இங்கே 15a plus 15 14 are 210d. இப்போ ஏலாம் ஒரு பக்கம் டிலாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாமா? 9a minus 15a is equal to 210d minus 72d. So 9 minus 15 6a வந்துருமா? minus 6a which is equal to இதிலிருந்து 10ல் 2 போச்சுன்னா 8, 10ல் 2 போச்சுன்னா 8, இது கேரிங், இது 0, 0ல் 7 போகாது, ஸோ இது 1, இது 10, 10ல் 7 போச்சுன்னா 3, 138d. இப்போ 6a minus 6a is equal to 138dன்னு கிடைக்குது. அதுலேருந்து a is equal to 138d divided by minus 6ன்னு எடுத்துக்கலாமா? இது 1 time, இது 2 times, remaining 1 3 times. a டினாமினேட்டரில் இருக்க மைனஸ் நியூமரேட்டருக்கு போயிடுமா? a is equal to minus 23d. ஓகேவா? இப்போ இந்த minus 23d இந்த பக்கம் வந்ததுன்னா a மைனஸ் டேர்ம் ப்ளஸ் ஆகிடும். a plus 23d is equal to 0. நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோமா? ஸோ ஃபஸ்ட்டு 6 into 24 is equal to 0ன்னு கொண்டுட்டு வரணுமா? ஸோ 24th டேர்ம் நம்ம என்ன எடுத்திருக்கோம்? a plus 23dன்னு எடுத்திருக்கோம். ஸோ a plus 23d is equal to 0. 0 எதால் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 0 தான் வரும். a plus 23d is equal to 6 into 0 is equal to 0. இப்போ 6 into 24th term is equal to 0. புரிஞ்சுதா?